வணக்கம். நான் உங்க சுசிலா அக்ரிகல்னிக்லேருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த நிலக்கடலை சாகுபடியில புழு நிர்வாகத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப அந்த நிலக்கடலை சாகுபடியில பெரிய அளவுல சேதத்தை ஏற்படுத்துற இந்த புரோட்டோனியா புழுவானது 600க்கும் மேற்பட்ட பயிர்களை உண்ற குணமுடையது. இந்த புழு என்ன பண்ணும்னா பகல் நேரத்துல மண்ணுக்கு அடியில பதுங்கி இருக்கும். மாலை நேரத்துல என்ன பண்ணுனா வெளியே வரும். அப்படி மாலை நேரத்துல வெளில வரும்போது இந்த புழுக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வந்து இலைங்களை கடிச்சு உண்றதுனால பெரிய சேதத்தை ஏற்படுத்துது. இதுல இந்த பெண்ணாந்து பூச்சிங்க என்ன பண்ணும்னா அதிகபட்சமா 1300 முட்டைங்க வரைக்குமே இடும். இந்த முட்டைகளை எல்லாத்தையுமே ஒரு குவியலா இலைக்கு அடியில இட்டுடுது. இப்படி குவியல் குவியலா முட்டை போடுது இல்ல, இந்த குவியல்ல ஒவ்வொரு குவியல்லுமே 50 முதல் 200 முட்டைங்க வரைக்குமே இது போட்டுக்கிட்டு இருக்குது. இந்த முட்டைகளோட மேற்பரப்புல கம்பளி போன்ற ரோமங்களால இது மூடி வச்சிருக்கோம். இந்த முட்டையில இருந்து 4ல இருந்து 5 நாளைக்கு பிறகு இந்த புழுக்கள்லாம் இளம் புழுவாக வெளில வரும். இந்த புழு என்ன கலர்ல இருக்கும்னா பச்சை நிறமா காணப்படும். இப்படி வரக்கூடிய இந்த புழுக்கள்லாம் என்ன பண்ணும்னா அதாவது ஒரு செடியோட இளம் துளிரோட மேல் பக்கத்துல சுரண்டி சுரண்டி சாப்பிடும். இப்படி சுரண்டி சாப்பிடுறதுனால அந்த இலைகள்லாம் வந்து கண்ணாடி போல தெரியும். இப்படி இந்த துளிர்கள் எல்லாம் சாப்பிடுற இந்த புழுக்கள் எல்லாமே வளர்ந்துரும். அப்படி வளர்ந்த புழுக்கள் என்ன பண்ணும்னா இலையோட நடு நரம்ப தவிர மற்ற எல்லா பாகத்தையுமே சாப்பிட்டுரும். இதன் பிறகு என்ன பண்ணும்னா இந்த புழுக்கள் எல்லாமே மண்ணுக்கு அடியில போய் முழு கூட்டுப்பருவ நிலையை இந்த புழுக்கள் அடையுது. இப்படி இந்த கூட்டுப்பருவ நிலையை அடையிற இந்த புழுக்கள் என்ன ஆகும்னா 8ல இருந்து 10 நாள் கழிச்சு அந்து பூச்சியா மாறும். இதே மாதிரிதான் இதோட வாழ்க்கை சுழற்சி. திரும்ப இந்த அந்து பூச்சி முட்டையை போடும், திரும்பவும் அது வந்து புழுவா மாறும், மறுபடியும் இலையை சாப்பிடும், மறுபடியும் பெருசாகும், மறுபடியும் கூட்டுப்பருவ நிலையை அடையும். இந்த மாதிரி இதோட வாழ்க்கை சுழற்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பல வகையான மருந்துங்க இருந்துமே இந்த ஒமைக்குன்னு ஒரு மருந்து இருக்கு. இந்த மருந்தை பயன்படுத்தும் பொழுது இந்த மருந்து அனைத்து வகையான புழுக்களையுமே நமக்கு வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிடுது. அதிகப்படியான விவசாயிங்க ஒமிக் மருந்து கொடுங்கன்னு கேட்டு வாங்குற அளவுக்கு இது நீண்ட நாள் புழுக்களை கட்டுப்படுத்துற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதை பயன்படுத்துற விவசாயிங்க என்ன சொல்றாங்கன்னா மத்த மருந்தோட இதை கம்பேர் பண்ணும்பொழுது இது விலையும் குறைவா இருக்குது, ரிசல்ட்டுமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி உங்களோட வயல்லையும் புழுக்கள் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த ஒமிக் மருந்தை பயன்படுத்துங்க. ஒமிக் மருந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. மேலும் நிலக்கடலை சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா சுசிலா அக்ரிகல்னிக்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.